சுருக்கத்தை சொன்ன நீங்கள் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருக்க பராபர வஸ்துவான உன்னுடைய பார்வை எங்க மேல இருக்கிற வரையிலும் அந்த ஜராசந்த மாதிரி 9 பேர் வந்தாலும் நான் தட்டி போட்டுறேன். முடியும் என்ன மாமா ஊர் வேலையே வேணாம். ஆனா முடியுமா? முடியும். அங்க அப்படியே கிளம்பி யார் யார் செல்வது சுவாமி? நீ அங்க அப்படி வெற்றி பெறுதான் நல்லது. அப்படி என்றால் உடைய தம்பி பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் விடை கொடு. நாங்கள் மூவரும் திக்கு விஜயம் போயிருக்கோம். எவ்வளவு அவசரமா வந்து கேட்கிறாரு பாரு, யாராரு போறது? ஏன்னா என்ன இது முழு போறீங்கன்னு ஒரு சண்டனாவே பழமா இருக்கிறது. முன்னாடி போக மாட்டேன். பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் விடை கொடு. நாங்க மூவரும் போய் வரோம். நீ ராஜ்சியாக வேண்டி தம்பி மாமாவோடு சென்று அந்த மணப்பெயரை கொண்டு வருகிறேன். வெற்றி நமதா இருக்கணும். சென்று பாருங்கள். சண்டைக்கு போறது இப்படிதான் போகணும். இல்ல இல்ல, ஏன்னா அந்த ஜராசந்தனுடைய குணத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன மாமா? பிராமணாலை கண்டா கொஞ்சம் மரியாதை கொடுப்பான். சத்திரியாலை கண்டா சிங்கத்தை போல் கத்திட்டு வருவான். கத்திட்டு வரவனா தான் அடிக்க முடியும். நாம கொஞ்சம் மரியாதையா போகணும்னு பாக்குறேன். உள்ள போய் நுழைஞ்சிடுற வரையிலும் மரியாதையா போகணும். கொஞ்சம் மரியாதை தேவை. அதனால இந்த உருவத்தை மாற்றி பிராமணராக வேடம் தரிக்க வேண்டும். இதான உன் வேலை. எங்க போனாலும் எட்டியோ ஒண்ணு பண்ணுவீங்க. நீ பாப்பா நான் போலாம், அவன் பாப்பா நான் போலாம், ஒத்துக்கலாம். என்ன பாப்பா நான் ஒத்துக்கணும். ஏற்கனவே பாப்பா நான் இருந்த ஆள் தான் இருந்தா அப்போ ஒரு நேரம். ஆனா இப்போ வா, மடப்பள்ளியில பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் இறக்கி வைக்கிறான். சமையல்காரன் தான் அந்த மாதிரி வா. ஓ, இந்த வெண்பொங்கல் செஞ்சுட்டு அண்டாவில இருந்து வாரி வாரி போட்டுருந்தாங்களே, அந்த மாதிரி வாரி போடுற வேலையை கூப்பிடுறேன். சரி, பறந்து போலாம். எப்படி உன்னுடைய தமையன் பீமனுக்கோ வீரத்துக்கு தகுந்தபடியாக வீரவியாதியர் வீரய்யங்கார் உன்னை எப்பவும் விஜயன் விஜயன் என்று அழைக்கிறேன். ஆமா, அது ஆசையோடு அழைப்பது. அந்த பேரையும் உங்க வச்சிருக்கேன், விஜயன். அப்படியே ஆகட்டும். உலக மக்கள் எல்லாம் என்னை மாயவன் என்று போட்டுக்கிட்டார். மாயவன் அந்த மாமா மாயவேதியரே, மாமான்றது மாயவேதியரே கொடு. சரி, போலாமா? இங்க வந்துட்டு இருக்கோம். அது என்ன 3 பேருக்கு தெரியுது? அந்த பேரி வேற பேரியே தேவேரியே வெற்றி பேரி. இது எப்படி ஆகவா? மாமா இதுவா? இது உங்க கை மீது ஏறி வந்தோம். இது முடி பேரி கை இது யார் செய்தது? ஜராசந்தனுடைய தந்தை மரகத மன்னனானவன் மாமிஷாதன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை மடித்து காளையாக உருவெடுத்து வந்த அரக்கனை மடித்து அவன் தோலை உரித்து அந்த தோலினாலே கட்டப்பட்ட பேரிகை இந்த 3 பேரிகை. இதனுடைய பெருமை என்ன? பகைவன் என்பவன் இந்த நாட்டிற்குள் நுழைகிறான் என்றால் ஜராசந்தனுக்கு தெரிய வேண்டும் என்று யாரும் அதை அடிக்க வேண்டியதில்லை. தன்னுடைய வாழ்நாளை சுழற்றி தனக்குத்தானே அடித்துக் கொள்ளும். அந்த ஓசையை கேட்ட உடனே ஜராசந்தன் சண்டைக்கு வந்துருவான். எதிராளி வராங்கடா. ஆமா, அதனால நம்ம வந்திருக்கோம் பகைவர். அது அடிக்கிறதுக்கு முன்னே உள்ள நோயத்துக்கு முன்னே வந்துருவாங்க. நீ அடிச்சு கீசிடு. சரி.
அத்ராத்திரி வாயிலே நமது பட்டி வாய்ப்புகளை கட்டி வைத்திருந்தேன். ஆமா தங்கோட்டேஷனா நம்ம கொட்டை இப்பதான் தூங்கியா யாரு ஒண்ணுதான் பாட்டியம்மா ஒண்ணுதான் எது மேல கட்டி வச்சிருந்தா நம்ம கோட்டை மேல கொட்டை மேல யாரே செல்ல நம்ம கோட்டை மேல கோட்டை கோட்டை மேல 3 வெங்கலபெரிய கட்டி வைத்திருந்தார். என் தந்தை எனக்கு ஆபத்தென்றால் அதுங்க அடிக்கும். அதுவே வாழாத வச்சுக்கோ. ஐயோ இப்போ அடிக்கிறேன்டா என்ன தெரியலையே. வச்சிக்கிறானுங்க யார் தெரியலையே. யார வச்சியா ஐயா மாரி என்ன சத்தம்? 3 ஐவாள் வந்துறாங்க. 5 வாள் வந்துறாங்க. ஐவாள் ஐயர் வாள். இது பரியாதே நீ பட்டிக்கிறா. சரி உள்ள வரச்சு. இல்ல மேடம். சத்திரியால இருந்தா ஆமா சீரு சிங்கத்தை வாள். கர்ஜித்து. ஆமா பிராமணனாய் போய் விட்டாங்க. ஆமா வந்துறோம். சத்தி வீடு தேடி வந்துட்டாங்க. நம்ம தான் ஓடி தேடி தண்ணி ஊத்தணும். ஓடி தேடிய தண்ணி ஊத்தணும். ஓடி தேடி உபசரிக்கிறீங்க. எது சொன்னாலும் புடிச்சுக்கிறேன். வா ஐயா பேரியாரே போய் போச்சு என்ன குணமாதி போச்சா? எங்க 3 பேர் வந்துக்கிறாங்கல்ல போய் ஐயா பெரிய வர அதிலே கேனத்தே வந்து அதியாரா சொன்னேன் என்னன்னா அதியாரா சொன்ன ஐயா பெரியவரே டேய் அதோகே இங்க போய் வாங்கிட்டு இருக்கறேன். அங்கே போய் விட்டாங்களா? சேவுக்கு போய் வாங்க போறீங்க. அண்ணா நானே வந்தேன். காலங்காத்தால நல்ல தரிசனம் உனக்கு. என்ன தரிசனம் இது? கொடுத்து வச்சிருக்கேன் உனக்கு. என்ன தரிசனம்? சுத்த தரிசனம். டேய் பாவம் வருது வருது. ஆனா அதெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி திரும்பி உங்களுக்கு இல்ல பிராமணர் ஆகிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். போய் வாங்கிடு. இவன் ஆயிரம் மாதிரி தெரியுடா. அதான் நீங்க. இவன் யார் சொன்னோம்? அடியாளம் தூங்குற ஆளு பழுது அவரு. என்னடா சொல்றாங்க? இது கொஞ்சம் பொறு சொல்லி இன்னும் ஆள் இது ஏன் சொல்றாங்க? ஓ என்ன செஞ்சிருந்தாலும் ஒண்ணு இல்ல. சரியில்ல. ஒண்ணு செய்யலைங்க அவரு. அவர் நீ வந்து டபுள் டபுளா சேர்த்து உனக்கு போ. எது எடுக்கிற மாதிரி தெரிஞ்சேன். டபுள் டபுளா சேர்த்து உனக்கு வெளியாளாய் போயிடுச்சுன்னா இந்த கண்ணாடி பார்த்துக்கணும். கண்ணாடி போட்டு கைவிடா நானு உதவிடும் எப்படி ஐயர் மாதிரி தெரியல. அவன் கடை பிடித்த தோற்றம் உடல் புஜபலம் இந்த தோல்ல பாத்தியா கதை வைத்து வைத்து காப்பு காய்ச்சி போயிடுது. இந்த தோல் காப்பு காய்ச்சி போயிடுது. அவனை பார் கை பாத்தியா பெச்சாக்குது. அது மட்டும் இல்ல பெச்சாக்குதா முதல் விருந்த மார்பு பெச்சு. ஏன்னா நம்மளை விட அவனுக்கு அசாதாரணமா இருக்குது. ஆமா வில் பிடித்த தோற்றம் பில் பிடித்து தோற்று வில்ல விட்டு விட்டு கை பாத்தியா பெச்சா கையை நீண்டு போயுது காலை நீண்டு போயிடுது. முதுகும் நீண்டு போயுது. ஆமாங்க அவனை விடு அதான் விடு. ஆளே தெரியல மொத்தம் முருகா
கிராஸா ஒரு மார்க் மார்க் யாரே தெரியுது ஆமா எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா மூஞ்சி ஒரு கிராஸ் ஆகுதுங்க டேய் அதான் சரியா தெரியல திருட்டு போய் பாக்குறேன் அடி கொஞ்சம் தாரு இந்த கிராஸா பத்தியா திருட்டு போய் பாக்குறேனே சரியா நீ போய் என்ன பண்ணி தூக்கிட்டு பாரியா யாரா இருக்கணும் யாரா நீ ஓட்டமா ஓடுறா அவனை பிடிக்க முடியல 3 பேர் தான் வேற கிட்ட வேண்டும் இவங்க தான் கீச்சிடணும் பாலா விடாத சரியா ஏன்னா வந்துக்கிறாங்க அடுப்பு போடுறான் பேரி கிஞ்சுது அடுப்பு மூட்டை இருப்ப ஆளை தீக்கிறதுக்கு விட்டாது நீ சீக்கிரம் தேவையில்ல பச்சை வெட்டி வச்சிடலாம் அப்படியே காலி தேவிக்கு முதல்ல வெட்டி அப்புறம் பார்த்தலாம் போ சரியா டேய் சொல்லுவோம் வாங்க போற என்னன்னு இப்போ யாருமே அதே ஜராஜன் தான் அண்ணா நோய் அந்த பையனுக்கு என்னன்னு தெரியல இங்க பார்த்தா என்னென்னமோ இருக்கிறான் புரியலையே ஒண்ணும் பொறுமை அவனுங்களே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க உனக்கு புத்தி சொல்ல வந்தவங்க புத்தி சொல் வந்திருப்பவர் நீங்க ஐயா ராஜா முதல்ல உட்கார மல்லரை மன்னரை சிறை வைக்காதாலே அனுப்பினார் என்றாலே தர்மராஜாலே ஆட்சி செய்யல புரியல அப்படி என்று நீ நல்ல ஆட்சி செய்யவில்லை என்று உன்னை தண்டிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ எங்களை அனுப்பியிருக்காங்க புரிஞ்சுக்க முடியாது. அனுப்ப சொன்னவன் யார் அனுப்பியவன் யார் அனுப்பியது யார் வந்து வந்து யாரு யாரா செவரி ஆகி நடுப்புறா அது வேகத்தரம் தெரியல நம்ம அரண்மனை நடுவில் மாட்டிக்கிறியா நீ தெரியும் எவ்வளோ என் அத்தை மகன் பீமச்சேனன் வில்லின் போர் விஜயம் சொன்னிய வில்லாளி கையே மல்போர் வேணும் மூஞ்சி வச்சு வெளியே வந்த நீங்க என்னடா நான் முன்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா? என்னண்ணா உன் நாட்டுக்கு வருவேன், உன்னை கிழிப்பேன், நாறு மட்டையா 2 பிளவா கிழிப்பேன், ரெண்டா அத முடிக்கதான் இப்ப வந்திருக்கேன். ஐயா இவன் எப்பேற்பட்ட ஆள் எவ்வளவு நாள் உதவிக்க தெரியுமா? கையில் அகப்பட்டு இழந்தாய் 18 மூலை. அதாவது இந்த பின்னாடி வந்து கூட பயத்துல கூட பயந்துடுறான் பாலு ஆள் யாரும் 2 கூலி பசங்களை கூப்பிட்டான்ட்டு கூலி படகு எழுது வாங்கி போன ஆளு குண்டூர்ல இருந்து கொண்டாந்துக்கிறார் ரவுடிங்க 2 பிள்ளைகாவை கூப்பிட்டான்ட்டு குண்டூர் ரவுடிங்களா
ஒருத்தெல்லாம் போயிடும் போறாங்க வீட்டுக்கு பிறகு வரணும். தூத்துக்குடி இருந்து இறக்கிறார் 2 பேரை. குண்டூர்ல இருந்தா இன்னொரு சேர்ந்து இவங்க 2 பேர் மொத்தம் 3 பேர் 366 அரசர்கள். இவங்க 3 செத்தா 9 369வது 369 பேரையும் சேர்த்து சீக்கிரம் மணி 5 ஆகி போச்சு. வெட்டு ஒரு ஆள் பரிது ஒண்ணு சேர்த்து வெட்டிடலாம். கணக்கு வந்து 370 தான். என் முன்னாடி ஒரே ஒரு 370 தான் வெட்டி காளியாதேவிக்கு வழிவிட்டு விடுகிறேன். எப்படி யோசனை செய்கூறா இல்லை படை வரைக்கும் எடுத்துக்கு போ. என்னோட வரியா யாரு உன் படபெல்லாம் வேணாம். நீயா நீ யாரா அதெல்லாமா போ ஏனமா மானமா அந்த பேருந்து ஏண்டா 18 வரை உன்னிடத்திலே உன்னை ஜெயிச்சேன். இதுக்கு மேல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வெற்றி தாலி பகச்சடா எங்கடா அப்படா 18 முறை நீ என்ன பிடிக்கல. அதனால நீ தோத்துட்ட. பிடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பா. பயந்து போனா ஜெயிச்சாரான் அவரு. அவன் அர்ஜுனா மாசக்காமன் சொல்ல கொசு மாமா எனக்கு அவமானமாகி விட்டது. போடா 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 பொன்னாடி சேல வைப்புங்க. அவதான் குசுவா போட்டாரா கொசுடா கொசுவா உங்க ஆளுக்காரனா? ஆமா நல்ல புத்தியா இருக்காத. நாங்க முன்னே தானே சாராய குடிப்பா கேள்வி துட்டுவோம் அப்படிதான் இருப்போம். சரி இது மாதிரியா இது மாதிரியா எவ்வளவு கணங்குது பல்பாலுங்கிறானா எப்படின்னு பார்த்தேன். நல்லா திரகாத்திரமா இருக்கின்றான். கண்ணா அவன் தான் சற்று ஏற குறைய இருக்கிறான். ஏறதான் நீ குறையதான் தப்பா சொல்றேன். ஏற குறையிறான். சரி எப்படி கண்ணா வா ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? நானும் பீமனும் சண்டை செய்கிறோம். சண்டை செய்யும் போது ஆனால் நீங்க வரக்கூடாது. நான் இங்க இல்ல. இருக்கட்டும் சரியா? நீங்க எந்த அளவுக்கு சண்டை செய்யறீங்க நான் சொல்ல கிட்ட வர உன் வழக்கே இருக்க கூடாது. நீங்க இருவர் இந்த செய்யும் போது இந்த குறிப்பை கவனித்தால் வெற்றி உனக்கு. சரி மாமா ஆகட்டும். நானும் பீமச்சலும் சமபலப்படுத்தியவர்கள். யாரு சிங்க பலம் அதனால வெற்றி தோல்விக்கான எத்தனை நாள் ஆகுமோ மாசம் ஆகும் வருஷம் ஆகும் தெரியாதுங்க. நாடு பாடக்கூடாது. எத்தனை வச்சிருப்போம். நாட்டை விட நீ போ, நான் பாத்துறேன் நாட்டை. நீ பாத்துக்கிட்டு நான் கொடுத்தா நீ சண்டை போங்க, நான் பாத்துக்கிறேங்க. என் பிள்ளைக்கு எத்தனை முடிச்சு விட்டு ராஜா. அது எப்படி சென்று எப்போ போய் சேர்வான் நானு காலை பிடித்து மட்டை கிழிப்பது மாதிரி கிழிச்சு போட்டுறேன். ஒழிந்து விட்டால் புறப்படு. எல்லாம் கீழ்ச்சி போட்டுன்னா பார்த்தா உயிரோட வராங்க. மறுபடியும் ஒன்னா சேர்த்து வந்துட்டாங்க. அதை தூக்கி எறிந்த மாதிரி
செத்துட்டான் செத்துட்டானா? செத்தான் சத்தியமா? இனிமேல் குறையில்லை வட போலாம் ஏய், இது என்ன செத்து காத்து ஏதாக்குதா? இது அடி போட்டானா மறுபடியும் ஒட்டி நாய் போறது இருப்பானா ஒன்னே புரியலைங்க. அவரு பாத்து கட்டி விட்டு நாய் பாரு பண்ணீங்கன்னா பாத்து கம்மிக்கிறேன். ஏங்க நாய் போறதுன்னா அதுதான் அடிச்சு போட்டா கூட 2 மணி நேரம் பொறுத்து கூட எழுதி வரும் காத்து வந்துருக்கியா? சச்சி அடே பீமா! நல்லடா உன் சாமர்த்தியத்தை இது வரையிடும். இழுத்து எடுத்து இருக்கிறேன் 8 முறை மேல கீசி போட்டு வரேன். ஆனால் மலை மேல் தூக்கி எறிந்தான். இருபுறவா கிழித்து மாட்டாயே. அட பிரதர் வாக்கடி வந்தானே நானே. இந்த சராசத்திற்கு என்னோட சொல்லமா நாய் பார்ப்பேன் கட்சியாடியா இருக்கணும் எனக்கு இப்ப நாய் பண்றியா? என் கூட 7 பேர் மூஞ்சி பார்த்துட்டு போனா 7 வச்சா திரும்பவே இல்லை கூப்பிட்டாங்க மொத்தம் வரா அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதனால உன்னை ஏங்க அடிக்காமல் போய்விடுவேன் நினைக்காது. செட்டில் ஆயிட்டாங்கன்னா தெரியுமா என்னாச்சு? பொண்ணு பார்க்க போனாங்க பாரு பொண்ணு பார்க்க போனவன் எதிரில ஐயாச்சாமே போட்டாங்க மொத்த பேரும் நீ என்ன அடிச்சுட்டா கட்சியாடியா இருக்கணும் உயிர் பேர் நினைக்கிறாயா? அந்த இப்போது பாரு எங்க தானே விட்டுறியா ஆமாடா. காளிகாதேவி அருள்நாளே உயிர் பெற்று வந்ததினாலே ஆமாம் மீண்டும் அவன் ஒட்டிக்கொண்டு புதிய பலத்தோடு வந்து 18 முறை யுத்தம் செய்தான். அதற்கு உன்னுடைய தமையன் நிலை குலைந்து சாய்ந்து விட்டான். ஆகையால் என்ன செய்ய நான் வேண்டும் சொல்லுவதை கேள். துரும்பை நாடிய கைகொள் விவரமாக சொல்லுங்கள் உன்னுடைய தமிழகத்திலே சென்று அண்ணா அண்ணா நீ செய்த யுத்தத்தை கண்டு வெற்றினேன் இப்படி ஒரு துரும்பு அப்படி கீழ்ச்சி தலைப்பு மாற்றி போடு. அப்படியே செய்கிறேன் மாமா குறிப்பை அறிந்து கொண்டு விடுவாங்க. அப்படியே செய்கிறேன் முடி உன்னுடைய யுத்தத்தை கண்டு வெற்றினேன் இதோ பார் செத்து கூட பையன் உனக்கு செஞ்சு காட்ட வச்சா இவருக்கு செஞ்சு காட்ட வேண்டியது